பாருங்க, துல்கர் சல்மான்லாம் படத்துக்குள்ள ஒரு படம் நடிப்பாரு, அந்த படத்துக்கு வெளியே நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போடுவாரு. எப்பா எப்படிடா இப்படி எல்லாம் நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு துல்கர் சல்மானோட ஆக்டிங்கை பார்க்கும்போது. அவருக்கு மேல எனக்கு சர்ப்ரைசிங்கா என்ன ஒரு வில்லன் ரோல் மாதிரி தானே சமுத்திரக்கனி நடிப்பாரு அப்படின்னு அந்த கேரக்டரை ஃபார் த சேக் வில்லனா மட்டும் இல்லாம கதைக்கு இம்பார்ட்டன்ட் உள்ள ஒரு ஆண்டகனிஸ்ட் கேரக்டரா தான் வந்து போர்ட்ரே பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அந்த சமுத்திரக்கனியுமே நல்லா நடிச்சிருந்தாரு அந்த கேரக்டர் ரோல்ல. இன்னுமே சொல்ல போனா இந்த படத்துல ஹீரோன்னு ஒருத்தன் இல்லவே இல்ல. எல்லாருமே ஒரு கிரே ஷேட்ல, நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, ஒரு கிரே ஷேட்ல தான் அப்படின்னு பேலன்ஸ்டு ரைட்டிங் வந்து எல்லா கேரக்டர்ஸுக்குமே போயிருக்கு. அண்ட் ராணா டகுபதி வந்ததுக்கு அப்புறம் படத்தோட ஜான்ராவே வந்து ஒரு மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷனாகவும் காமெடி ஹியூமர்லயுமே வந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு மாதிரி ஒரு வேற பிளேவர் வந்து இந்த படத்துக்கு தந்துச்சு. அண்ட் முக்கியமா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஓல்டு ஸ்கூல் சாங் பிக்சரைசேஷன் ஒன்று இருக்கும். அதாவது ஓல்டு ஸ்கூல்னு நான் சொல்றது வந்து இந்த 2000s early 90s வந்து ஓல்டு ஸ்கூல் சொல்ல நான்